கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நம்ம ஓசியாவின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் ஓசியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் கோமேர் மாறி மாறி அவர்கள் சோரத்தன்மையில் வீழ்ந்து போனாலும் கடைசியாக ஆண்டவர், நீ என்னை இஸ்ரவேல் மக்களை எப்படி ஈஷி என்று அழைப்பாயாக என்று சொன்னாரோ, அதே மாதிரி என் கணவன் அப்படின்னு அழைக்க சொன்னாரோ, அதே மாதிரி அந்த அன்போடு கூட கடந்த 2ஆம் அதிகாரத்தை ஓசியா நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த ஓசியாவின் புஸ்தகத்தில் மொத்தம் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் இந்த 3வது அதிகாரம் தான் மிகவும் சிறிய ஒரு அதிகாரம். இதில் மொத்தம் 5 வசனங்கள் மாத்திரம்தான் இருக்குது. இதில் நான் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேவர்களை நேசித்து, பார்த்தீங்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள், தேவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்ட மக்கள், எகிப்தில் இருந்து 40 வருஷம் ஆண்டவர் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை கொண்டு வந்து எங்கே சேர்த்தார்? கானானில் சேர்த்தார். இப்படி வழிநடத்தின இந்த மக்கள் அந்நிய தேவர்களை சேவித்து போயிட்டாங்க. ஆகவே நீ, ஓசியாட்ட சொல்றாரு, நீ இன்னும் ஒரு விபச்சாரியான ஒரு பெண்ணை நீ நேசித்து அவளை அணைத்துக்கொள் என்று சொல்லுறார். இன்னும் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னால், அது ரொம்ப ஹைலைட்டான காரியம். ஆண்டவருடைய அன்பு இன்னும் வெளிப்படுறத பார்க்குறோம். இன்னும் இன்னும் மீண்டும் 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 தேவன் தேவ மக்களோடு உறவு கொள்கிறார், அன்பு கொள்கிறார், அவர் விருப்பப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஐயோ, ஐ எம் அன்ஃபிட், என்னால் முடியாது ஆண்டவரை, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, ஆகவே நான் அதுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அன்பு கூறுறதை தான் அங்கே பார்க்குற. இன்னும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பேதுருட்ட 7 தடவை இல்லைப்பா, 70 தடவை மன்னிப்பா. பார்த்தீங்களா? அப்போ எப்படி ஆண்டவர் மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு மன்னிக்கிற தேவன், அவர் எவ்வளவு கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. வி ஆர் லிவிங் இன் த கிரேஸ் பீரியட். நம்ம அந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால தான் ஆண்டவர் அன்பாக இந்த காரியத்தை ஓசியா மூலமாக உங்களோட என்னோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோமேர் உயர்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக மீண்டுமாக ஓசியாவை விட்டுவிட்டு அவள் சோரம் போகிறத பார்க்கிறோம். மீண்டுமாக போய்விட்டாங்க. இப்போ வேற நேசர்கள்ட்ட போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை கூட பாருங்க, தேவனுடைய அழைப்பை மீறி, வரம்புக்கு மீறி வெவ்வேறு இடங்களில் தங்களுடைய இணைப்புகளை வைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் அழைப்பு வேறு, ஆண்டவருடைய நோக்கம் வேறு, உங்களை அழைக்கிற காரியம் வேறு. ஆனால் அநேக உண்மையான ஆண்டவருடைய அன்பை விட்டுவிட்டு பெயருக்காக, புகழுக்காக, பதவிக்காக, அதிகாரத்துக்காக, பணத்துக்காக தேவையற்ற இடங்களில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதுதான் சோரத்தன்மை, அதுதான் விபச்சாரத்தன்மை. இன்னும் சில ஊழியங்களை கூட நான் கண்டு இருக்கிறேன். நான் சொல்லுவதற்கு வெட்கப்படலை. ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்படுத்துவதற்காக. தேவனுடைய வேலையை என்ன தெரியுமா? நம்மளை சீர்படுத்துகிறது தான், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறது, நம்மளை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறது. இன்னைக்கு அநேக ஒரு சில ஊழியர்கள் கூட ஏதாகிலும் ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அழைக்க வேண்டும். அது தவறு. சில விசுவாச மக்கள் கூட நாங்கள் எதையாவது போய் பெற்றுக்கொள்ளலாமா? ஓ, இந்த சபைக்கு போனால் எங்களுக்கு மாதம் 5 கிலோ அரிசி தராங்க, இந்த சபைக்கு போனால் எங்களுக்கு துணி கொடுக்க. இதுவல்ல. உனக்கு அரிசி வேணும்னா ரேஷன் கடையில் மாதம் 20 கிலோ ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் ஆத்தும ரட்சிப்புக்காக போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு முக்கியம் இல்லையா? எதையாவது பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு அவலட்சணமான ஒரு ஆதாயத்துக்காக நம்ம போடுறது இல்லை. ஊழியக்காரனை கூட ஆண்டவர் சொல்றார், நீ அவலட்சணமான ஆதாயத்துக்காக மந்தைகளை மேய்க்காத. ஒரு கூட்டம் வேணும் என்பதற்காக, பல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு விபச்சார மயமான ஒரு
சோரத்தன்மையில ஊழியங்கள் நடைபெறுவதை தேவன் விரும்புகிறதில்லை. விசுவாசிகள் அப்படிப்பட்ட சபைக்கு போகிறதை தேவன் விரும்புகிறதில்லை. விசுவாச மக்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களில் வாழ்கிறதை தேவன் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் வரும்போது அவர் உண்மையாகவே உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா, உன் ஆத்மா மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த மகள் மீண்டுமாக சோரம் போனார். ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியல, ஓசியாவை விட்டுவிட்டு வேறொருவனோடு போய்விட்டார். இப்பொழுது அவள் நிலைமை என்னாய்விட்டது தெரியுமா? அடிமை சந்தையிலே வந்து அங்கே அடிமைத்தனத்தில் அந்த பெண்ணை அடைந்தவன் இப்பொழுது அவளை ஏலம் விட கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவள் அடிமை சந்தையில இருக்கிறாள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார் ஓசியாட்ட, எப்பா நீ போ, அந்த மனைவியை சேர்த்துக்கொள். சொன்னார்ல, நீ என் மனைவி இல்லை, நான் உன் புருஷன் அல்ல, விட்டுவிடவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனைவியை போய் மீட்க போகிறான். என்ன தெரியுமா? 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், 15 வெள்ளிக்காசு 1.5 களம் வார்கோதுமை எடுத்து கொண்டு போறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 15 வெள்ளிக்காசு அந்த 1.5 களம் வார்கோதுமை 15 வெள்ளிக்காசு தகும் என்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அவங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. அவங்க அப்போ மொத்தம் 30 வெள்ளிக்காசுக்கு அந்த கோமரை மீண்டுமாக அடிமை சந்தையிலிருந்து அவளை போய் அவர் வாங்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் இயேசு சாமியை காட்டி கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று யூதாஸ் கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உனக்கு 30 வெள்ளிக்காசுகளை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை, தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அடிமையின் ரூபமாக அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனை ஒரு மனுஷன், கூட இருந்த மனுஷன், சீஷன், எல்லாவற்றையும் பார்த்தவன் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடிமையினுடைய விலை 30 வெள்ளிக்காசு. ஆண்டவர் எவ்வளவா இஸ்ரவேல் மக்களை அன்பு கூர்ந்தார், எவ்வளவா இஸ்ரவேல் மக்களை அவர் நேசித்தார், எவ்வளவா தாம் தெரிந்து கொண்ட மக்களை அவர் அங்கீகரித்தார். ஆகவேதான் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அந்த ஒரே பேரான குமாரன் என்ன தெரியுமா செஞ்சாரு? தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மை அப்படியே மீட்டு கொண்டார். சமீபத்தில் ஒரு கதை வாசித்தேன். ஒரு தகப்பனார், வயதான தகப்பனார் இருந்தாராம். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவரை அவங்க மகனும் அவருடைய மருமகளும் பராமரித்து வந்தார்கள். அப்பப்போ அவரை ரூமில் போய் சந்திப்பாங்களாம். நாட்கள் செல்ல செல்ல இப்போ மகனும் போய் பார்க்கறதில்ல, மருமகளும் போய் பார்க்கறதில்ல. அவங்க போய் அவரை விசாரிக்கிற நேரங்கள் குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த பெரியவர் அவருடைய அறையிலிருந்து வெளியே வர்றார். ஹாலில் மகனும் மருமகளும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். என்ன பேசுகிறாங்க தெரியுமா? மருமகள் சொல்லுகிறாள் மகனிடம், உங்கள் தகப்பனாருக்கு வயதாகிவிட்டது, இனி அவரை நாம் இங்கே வைத்து பார்ப்பது கஷ்டம். எனவே ஒரு முதியோர் இல்லத்திலே, ஓல்டேஜ் ஹோமில் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று மருமகள் சொல்ல, மகன் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இதை வந்து பார்த்து விட்டார் இந்த பெரியவர். மனவேதனையோடு அவர் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டார். அன்று இரவு முழுவதும் அந்த பெரியவர் தூங்கவே இல்லை, கஷ்டமாக இருந்தார். காலையில் அவர் மகன் ரூம்குள்ளே வந்தான். வந்து, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பான்னா. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், மகனே நீ நில்லு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என்னப்பா சொல்லுங்கன்னும் போது, எனக்கு ரொம்ப வயதாகி விட்டது, என் உடல்நிலை வேறு மோசமாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் என்னை போன்று கஷ்டப்படுகிற மக்களோடும், என்னை போல தனிமையாக வருந்துகிற மக்களோடும் என் காலத்தை கழித்தால் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நான் அப்படி போகலான்னு நான் யோசிக்கிறேன்னு சொன்னாராம். உடனே மகன் கேட்டானா, ஐயோ அப்பா, உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை, உங்களுக்கு இங்கே என்ன கஷ்டம், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று மகன் கேட்டானா. தகப்பனார் சொன்னாராம், ஆம் மகனே,
எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் என்னை போன்ற அநேக மக்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து இதை நான் ஒரு முதியோர் இல்லமாக மாற்றப் போகிறேன். உன்னை நான் எப்படி வெளியே அனுப்புவது என்று கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உன் வழியை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். இதை அந்த மகன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த கதையை படித்துவிட்டு அநேக நண்பர்களோடு நான் கேட்டேன். என் திருச்சபையிலே கேட்டேன், என்னுடைய நண்பர்களிடம் கேட்டேன். இந்த தகப்பனாருடைய டிசிஷனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்ன பதில் 100%, 100% சரி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபரும் ஒருத்தர் கூட தவறு என்று சொல்லலை. சரியான டிசிஷனை அவர் எடுத்தார். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நான் நன்மையை செய்யாமல் இருப்பேனான்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? இதுதாங்க வித்தியாசம். உலகப் பிரகாரமான தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? பரலோக தகப்பன் தன்னையே கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எப்படியாகிலும் என் மகனை என் மகளை நான் மீட்டுக்கொள்ள மாட்டேனா? அவர்களை பாதுகாக்க மாட்டேனா? அவர்களுடைய தண்டனையை நான் குறைக்க மாட்டேனா? அவர்களுடைய வேதனையை நான் மாற்ற மாட்டேனா? இதுதான் பரலோக தகப்பனுடைய எண்ணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் வித்தியாசம். உலக தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். அதை தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஸ்திரீயானவள் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் கர்த்தர் என்னை மறப்பதில்லை என்று ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 30 வெள்ளிக்காசு கொடுத்து மீட்டெடுத்துட்டார். மீட்டெடுத்த கோமேர்ட்ட ஒரு அன்பு கட்டளை சொல்கிறார், எனக்காக காத்திரு, உனக்காக நானும் அநேக நாட்கள் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. திருஷ்டாந்தமாக தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை இதில் இந்த ஓசியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். எப்போ யெரொபெயாமால் இந்த தாவீதின் வம்சம் 2ஆக பிரிக்கப்பட்டதோ அப்பொழுது தாவீதின் குடும்பத்தை விட்டு அநேகர் போய்விட்டார்கள், தேவாலயத்தை விட்டு போய்விட்டார்கள், தேவனுக்கு பலி செலுத்துவதை விட்டு விட்டார்கள். ஆகவே இப்போ மீண்டுமாக அதை புதுப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் சுயமாய் வாழ்ந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? சிறைப்பட்டு போனார்கள். அநேக இடங்களிலே சிறைப்பட்டு போனார்கள். அசிரியாவுக்கு போனார்கள். அசிரியாவிலிருந்து அவர்கள் மீண்டும் பாபிலோனுக்கு போனார்கள். தேவஜனங்கள் பாபிலோனில் இருந்து மீண்டுமாக பெர்ஷியாவுக்கு போனார்கள். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து பெர்ஷியாவிலிருந்து மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ மக்களே, மீண்டுமாக மேசியாவின் அரசாட்சி இந்த உலகத்திலே நிலைநிறுத்தப்படும் என்பதை தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் ஒன்றாய் சேருவார்கள் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் ஆவி என்ற அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்து அதை சென்றிருக்கிறார். எனக்காக காத்திரு, உனக்காக நானும் அநேக நாட்கள் காத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் மிகவும் அதிகமாய் சபையை நேசிக்கிற தேவன். கிபி 70வது நூற்றாண்டில் எல்லா இஸ்ரவேல் மக்களும் சிறையிருப்புக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம், தன்னுடைய சபையை அவர் சேர்த்தார், சபையை அவர் ஸ்தாபித்தார். அவர் தன்னுடைய சபையை உருவாக்கினார், அவருடைய இரத்தத்தினாலே உருவாக்கினார். நாம் எல்லாம் அவருடைய இரத்தத்தில் மீட்கப்பட்டவர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளை என்பதை நீ மறந்து போகாதே. நீ தேவனுடைய சபை என்பதை மறந்து போகாதே. அங்கே வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 24, 25, 26 வசனத்தில் ஒரு வியாபாரி ஒரு முத்தை கண்டெடுக்கிறான். அந்த முத்துக்காக தன்னுடைய எல்லா ஆஸ்திகளை விற்று அந்த முத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இங்கே அதே போல தான் ஆண்டவராகிய தேவன் சபையை தெரிந்து கொண்டார். சபை ஒரு முத்தாக இருக்கிறது. அந்த சபைக்கு உடைமையாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த கிரயத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்காக காத்திரு, உனக்காக நானும் அநேக நாட்கள் காத்திருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் உடைத்து போடாமல் எப்படி ஓசியா
கோமேரிட்ட சொல்லி அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள சொன்னாரோ, அதே மாதிரி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்தில் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள சொன்னார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். வர்ற வரைக்கும் அவருடைய அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார், உயர்த்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் கிருபை பெரியதப்பா. எப்படி மீண்டும் மீண்டுமாக உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்துகிறீர் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். ஆகவே எத்தனை தடவை சோரம் போனாலும் ஆண்டவரே, அந்த ஓசியா சகித்து தன் மனைவியை மீட்டு கொண்டது போல இஸ்ரவேல் மக்களை நீர் ஒவ்வொரு தடவும் மீட்டு கொண்டதை பார்க்கிறோம். கடைசியாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையே எங்களுக்காக கொடுத்து பலியாக செலுத்தி எங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கையை தாரும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்த குமாரனே கொடுக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க இயலாது இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர். அந்த நம்பிக்கையை தாங்க. பிள்ளைகளுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து ஆத்ம தாகத்தை கொடுத்து, ஆத்ம பாரத்தை கொடுத்து, ஆத்மாவில் பலனடைந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆயத்தமாக தேவன் கிருபை செய்யுங்க. குறைவுகளை நிறைவு செய்யும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.